ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சில் ஹோம் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மட்டன் கிரேவி ரெசிபி. இது செய்து முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் 250 கிராம் எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாகவே போன்லெஸ் தான். இதை இப்போ ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சுடுனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மட்டன் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிட்டு இதை ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரேவி பண்ணுறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வெங்காயம், பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகா 2 எடுத்துருக்கிறேன். மட்டனுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ப்ரௌன் ஆகுது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மல்லிப்பொடி, வத்தல் பொடி கலந்ததில் இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இப்போது நீங்கள் தனித்தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், வத்தல் பொடி 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக கரம் மசாலா 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் படர்ந்து வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தால் மட்டனை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இதுக்கு வேண்டிய மசாலாவை பறித்து எடுத்துக்கலாம். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன், இது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கதை நம்ம இப்போ கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிரேவி கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறேன், அதனால் அதிக அளவு தண்ணி சேர்க்கல. 1/4 கப் அளவுக்கு தான் சேர்க்குறேன். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துருக்கனால தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் ஒரு விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நாஞ்சில் ஹோம் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். Until then, bye and thanks for watching.